இப்போ நூக்கலை நம்ம இப்படி பண்ணி வச்சுருக்கோம். உப்பு மஞ்சள் போட்டு ஃபுல்லாக இருக்கிறத நம்ம ஃபுல்லு நூக்கலை வந்துட்டு வேக வச்சுட்டு அதோட 2 விசில் விட்டு அதை மஞ்சள் உப்பு போட்டு 2 விசில் விட்டு அதோட தோல் உரிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இதிலலாம் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் மசாலாவை. ரவை, அரிசி மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர், கரம் மசாலா கொஞ்சம் எல்லாமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் நான். தவை கொஞ்சம் நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி எண்ணெய் ஆக்கிக்கோங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி ஆக்கிக்கோங்க. இது கொஞ்சம் லைட்டாக போகும்போது நம்ம இதில் கொஞ்சம் சீரகம் சேர்ப்போம். சீரகம் எல்லா பக்கமும் படுற மாதிரி சீரகம் சேர்ப்போம். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கருவேப்பிலை நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் அப்படி இது ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான். அப்புறம் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, எல்லா பக்கமும் இப்படி வச்சிடலாம். ஸ்லிம்லேயே பண்ணுங்க, நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக வரும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்களுக்கு அந்தளவுக்கு டீப் ஃப்ரையாக கிடையாது, நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. எல்லா பக்கமும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக பட்டும் படாமல், எண்ணெய் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதில்லை. கொஞ்சம் ஒரு சைடு 6 நிமிஷம், இன்னொரு சைடு 6 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். சிம் ஆனால் ரொம்ப நம்ம கம்மியான தீயில் வச்சா, கம்மியான பர்னரில் வச்சா கொஞ்சம் ஹை பண்ணிக்கோங்க. இல்லை பெரிய பர்னரில் வச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்லிம்லே பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் கிறிஸ்பியாக நல்லா உள்ளே வரைக்கும் நம்மளுக்கு நல்லா மசாலாவாக நல்லா வெந்து நம்மளுக்கு நல்லா கொடுக்கும். இப்போ இது 6 மினிட்ஸ் அந்த பக்கமும் இந்த பக்கமும் 6 மினிட்ஸ், டோட்டல் 12 மினிட்ஸில் நம்மளுக்கு ஃப்ரை ஆகி கொடுத்துரும். கிட்டத்தட்ட 6 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை பரட்டி போடுறேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக நம்மளுக்கு டீப் ஃப்ரை பண்ண மாதிரியே கிடச்சிருக்கு. ஆனால் இது இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் ஒரு நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. வெந்தத்தை மட்டும் திருப்பி போடுவோம். நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் நீங்கள் உருளைக்கிழங்கு கூட ட்ரை பண்ணலாம், நல்லா டேஸ்டியாக வரும் உங்களுக்கு. உருளைக்கிழங்கு கொஞ்சம் நம்ம கம்மியாக வேக வைக்கணும். பெரிய கிழங்காக இருந்தால் அது ஒரு 2 விசில் விட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு தோலோடவே நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இது போல் மசாலா சேர்த்திங்கன்னா, இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துலாம் நான் இதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அதை போஸ்ட் பண்ணுவேன், பாருங்கள். எடிட் பண்ண வராத காரணத்தினால் நான் அப்படி தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் இதை வேக வச்சது, அதுக்கப்புறம் மசாலா போட்டது எல்லாமே இதுக்கு முன்னாடியே தான் போஸ்ட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். என்னோடய ஃபஸ்ட் ரெசிபி வந்துட்டு மைசூர் தால் வந்துட்டு நான் பண்ணியிருக்கேன். மசூர் தால் வந்துட்டு அது வந்துட்டு ஒடிஷா ஸ்பெஷல். அது ஒரு வாட்டி அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து வீடியோஸ் போடுவேன், சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் உங்கள் வீட்டில் ஒருத்தியாக நினச்சி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்தடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ப்ளீஸ். பார்த்திங்களா எப்படி வந்திருக்கு, ஃபினிஷிங்னா சூப்பராக வந்திருக்கு. இது வந்துட்டு மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டு கூட அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.